தமிழ்நாட்டுக்கு நிறைய ரயில்வே திட்டங்கள் வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் கூட கடிதம் எழுதியிருக்காங்க சிஎம் பிரைம் மினிஸ்டருக்கு. ஸோ அது ரிலேட்டடா தொடர்ந்து தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி ரயில் திட்டம் கைவிடப்பட்டு விட்டது. மோடி அரசு சதி செய்து இது மிகப்பெரிய ஒரு கனவு திட்டமாக இருந்தது. அவ்வளவு வேலை பார்த்துட்டு திடீர்னு கைவிட்டதுக்கான காரணத்தை அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லவே தயாராக இல்லை. எழுத்துப்பூர்வமாக கேட்டோம்னா சொல்ல தயாராக இல்லை. பாராளுமன்றத்தில் கேட்டோம்னா கதை சொல்றாரு. நேர பார்த்து பேசும்போதும் அதற்கு வர கதைகள் சொல்றாரு. பெரும் கதைகளையும் கட்டுரைகளையுமா சொல்லி பழகிருச்சு. கற்பனை கதைகளையும் சொல்லி பாஜக அரசு பழகிருச்சு. தமிழகத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்தினுடைய உரிமைகளையே தருவதற்கு மறுக்கின்ற ஒரு அரசாக பாஜக தொடர்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் பாஜக அரசு இந்த பட்ஜெட்லேயே தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்பதற்கு முழுமையாக எடுத்துக்காட்டுகள் பல இருக்கின்றன. சரியா? மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து நாங்கள் முழுமையாக கைவிடல, தொடர்ந்து வந்து செய்யறதுக்கான பணிகளை வந்து எப்ப செய்ய போறாங்கிற தயவு செய்து தேட்ட கேளுங்க. நான் கேட்கறதுல என்னன்னா எல்லாத்துக்கும் தேதியை சொல்ல சொல்லுங்க. எந்த தேதிக்குள்ள முடிச்சு கொடுக்க போறாங்க. நாங்கள் மெட்ரோ திட்டம் மதுரைக்கு வரும், அதுக்கடுத்து மெட்ரோ திட்டம் விருதுநகருக்கு வரும், மெட்ரோ திட்டம் சிவகாசிக்கு வரும், மெட்ரோ திட்டம் திண்டுக்கலுக்கு வரும்னு வாடிக்கை ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பேன். எப்போ வரும்? புல்லட் ட்ரெயின் வரும்னுட்டே இருந்தா புல்லட் ட்ரெயின் எப்போ வரப்போகுது? நீ மெட்ரோ இதுக்கு மேலே வரும், ஆனால் வராது கதை தான். வரும்னு சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனால் வராது. இவர்களை பொறுத்த மட்டும் மக்களுடைய மறதி தான் அவர்களுடைய பலமன் நினைக்கிறார்கள். தொடர்ந்து மதுரை மெட்ரோ என்பது ஒரு எல்லா ப்ளூ பிரிண்ட்டும் போட்டு கொடுத்த ஒரு அரசாங்கம் கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து திரு பிடிஆர் அவர்களுடைய முன்னெடுப்பால இந்த திட்டம் தமிழக அரசு வேகமாக அதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு கொடுத்துருச்சு. கொடுத்ததை ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு மனோகர், நான் அந்த கமிட்டியில் ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கேன், ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்ல. இவர்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு மற்ற எல்லா மாநிலத்திற்கும் அவர்கள் அந்த திட்ட வடிவமைப்பை சரி பண்ணி உடனே திட்டத்தை ஏத்துக்கிற அரசு ஏன் மதுரையை மட்டும் இப்ப வஞ்சிக்கு? தமிழ்நாட்டின் மட்டும் கோயம்புத்தூரா இருந்தாலும் சரி, மதுரையா இருந்தாலும் சரி, திருப்பி கொடுத்துறது, லிஸ்ட்டை கொடுத்துறது, திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பி. இந்த புரட்டா கதை தான். முதல்ல இருந்து 1ஆம் தேதியில இருந்து சூரிய புரட்டா கதை மாதிரி 1ல இருந்து ஆரம்பி, திருப்பி முதல்ல இருந்து ரெடி பண்ணிட்டு வா. இப்ப திருப்பி எப்ப ரெடி ஆகி எப்ப வந்து மதுரை ஏர்போர்ட் கதை தான். திருப்பி கோர்ட் கேஸுமா, திருப்பி கோர்ட் கேஸ் எத்தனை 10 வருஷமா நடந்துகிட்டு இருக்கோம். என்னட்டுனா நம்ம பொறுத்த மட்டும் மதுரையை வஞ்சிப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி இருக்கிறது. அதுக்கு பல விஷயங்கள் செய்யுது. அது மதுரை மெட்ரோவும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அது அவர்களை பொறுத்த மட்டும் எந்த மாசத்துல வரட்டும், எந்த அமைச்சர்கள் உங்களுக்கு சொன்னாங்க தயவு செய்து எந்த மாசத்துல வரப்போகுதுப்பா, எந்த வருஷத்துல வரப்போகுது, தேதியையும் மனசு மட்டும் சொல்லிக்க. அந்த மாசத்தோட கடைசி தேதியை நாங்க போட்டுக்கிறோம். 31ஆம் தேதி மார்ச் மாசம் இந்த வருஷத்துல வந்துடும், எழுதி வச்சுக்கிறோம். பார்த்துக்கிட்டே இருப்போம், நம்ம உட்காந்துக்கிட்டே இருப்போம். 31ஆம் தேதி வந்துருது. இந்த எய்ம்ஸுக்கு இதே கதை தான் ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. எத்தனை தடவை நானே உங்களை கூட்டிட்டு போய் காத்திருக்கேன். 31ஆம் தேதி டிசம்பர் வந்துடும், ஜனவரி 30ஆம் தேதி ஜனவரி 26 வந்துடும், பிப்ரவரி 28ஆம் தேதி வந்துடும். முடிஞ்சிருச்சு எல்லா தேதியும். என்னட்டுனா இவர்களை பொறுத்த மட்டும் வாய்தா போடுறது வந்து இவர்களுடைய வேலையா போச்சு. வேலை முடிக்கிறதே கிடையாது. தமிழகத்தினுடைய பணிகளை பொறுத்த மட்டும் இவர்கள் தொடர்ந்து நிதி கொடுப்பது கிடையாது. நிதி வருவதற்கு பட தடைகளை செய்கிறார்கள். அதனால எல்லா திட்டங்களும் தடைப்படும். எந்த மார்ச்? எந்த மார்ச்னு கேளுங்க தயவு செய்து. 26 மார்ச்சா 27 மார்ச்சா அதை மட்டும் கேளுங்க. ஏன்னா அவர்களை பொறுத்த மட்டும் இப்ப நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்கும்போது நீங்க பிப்ரவரி, இப்ப மார்ச் வரைக்கும் நீங்க இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. நீங்க அடுத்து ஏப்ரல்ல போய் கேட்பீங்க. அதுக்கு தேர்தல் வந்துடும். மற்ற தேர்தலில் மறந்துடுவோம். அப்புறம் மே மாசத்துல தேர்தல் புது அரசு வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், போயிடும். அதுக்கடுத்து ஏப்ரல்ல திருப்பி நம்ம ஜூன் ஜூலைல போய் திருப்பி கேட்போம். அது போன மார்ச் சொன்னோமா, இப்ப என்ன கேட்டீங்கன்னா இப்ப செப்டம்பர்ல ஆரம்பிச்சிடும் அப்படிம்பாங்க. முடிஞ்சிச்சா நம்ம திருப்பி செப்டம்பருக்கு போயிடுவோம். இவர்களுக்கு பழக்கமாய் போச்சு. எந்த திட்டத்திற்கும் தேதியை கரெக்டா தேதி சொல்ல மாட்டாங்க. தேதியை சொன்னாங்கன்னா அந்த தேதியை முடிச்சு வைக்கிறதுக்கும் இல்லை. அதிகாரிகள், அதாவது ஜேபி நட்டா மாதிரி ஒரு அமைச்சர் மதுரையில வந்து 80% வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போனது இந்த அரசாங்கம். 80% வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு. எய்ம்ஸ் வேலை 80% வேலை முடிஞ்சிருச்சு. உங்க எல்லாத்தையும் சொல்ல நினைக்கிறேன் 80% முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் மகிழ்ச்சியா 80% முடிஞ்சிருச்சு. நம்ம போய் தேட போனா இங்க ஒண்ணுமே இல்லை, கல்லாவே காணும். வெறும் காம்பவுண்ட் சுவர் மட்டும் கட்டி வச்சிருந்தாங்க. அதனால நம்ம பொறுத்த மட்டும் இந்த அரசு தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிக்கிறது. மதுரை எய்ம்ஸ் புறக்கணிக்கப்படுகிறது. தேதியை சொல்லாம தொடர்ந்து அவர்கள் தள்ளி வருவது என்பது, இன்னும் முடிக்கப்படாத கட்டடங்களை வைத்துக் கொண்டு கதை சொல்வது என்பது நியாயமில்லாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.